Hi, hello viewers. Welcome back to our channel. நான் உங்க PK. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ களம் 8ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் டிவிகேவும் சராமாரியா சண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி 2 நாளா வந்துட்டு பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு திமுகவும் தாவேக்காவும் வந்துட்டு பார்த்தோம்னா அவையில மாறி மாறி விவாதம் அப்படின்றது பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. திமுக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தாவேக்கா அதுக்கான பதிலடி தர அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றமே ஒரு மாதிரி சலசலப்புக்கு உள்ளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உட்காருங்க, அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. பல இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும், பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. ஸோ அதை பற்றி தான் விலாவாரியா நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு இந்த காவிரி விவகாரம் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு திட்டத்தையா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீக் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தர் லீக் பண்ணிடுறாங்க. மக்களுடைய எண்ணங்கள் அதுக்கு என்ன மாதிரி இருக்கு, பேக் ஃபயர் ஆகுதா, இல்லை மக்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த திட்டத்தை மாத்துறது அப்படின்றத வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் காவிரி விவகாரம் இருக்கு இல்லையா, காவிரி விவகாரத்துக்கு வந்துட்டு விஜய் கர்நாடகா போறாரு அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் போகலன்னாங்க, திட்டத்தையே கைவிட்டாச்சுன்னாங்க. அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. கர்நாடகா முதலமைச்சரான சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் தண்ணியெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த திட்டத்தை கைவிட்டாரா, இல்ல என்ன காரணத்தினால அந்த திட்டம் அப்படின்றத கைவிடப்பட்டது, அவர் ஃபர்ஸ்ட் போறதுக்கு ஐடியா பண்ணியிருந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை கேட்டிருந்தாரு. ஸோ விஜய் தரப்புல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, ஆதவர்ஜுனா பதில் சொல்வாருன்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது விஜயே பதில் சொன்னது அப்படின்றது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறி இருந்துச்சு. ஏன்னா அமைச்சரா இருந்தது யாரு, அப்போ அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அமைச்சரவை கூட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதியினுடைய கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேணாம், அமைச்சர்களே பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்ற தகவல்களும் கசிஞ்சிருந்த சுச்சுவேஷன்ல விஜய் இருக்கார் இல்லையா, நான் வந்துட்டு இந்த விஷயம் அப்படின்றதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்டேன், நேரில் மீட் பண்ண டைம் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா காவிரி விவகாரத்துல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு பக்கத்து நாடுகளே வந்துட்டு பிரச்சனையை பேசி முடிக்கும் போது பக்கத்து மாநிலத்து கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் அப்படி அங்க முன்னெடுத்து போனேன் அப்படின்னா அவமானம் ஏற்பட்டாலும் ஏற்படும், ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கும்போது பரவாயில்ல, தமிழ் மக்களுக்காக அதையும் நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிரடியான ரிப்ளை அப்படின்றத கொடுத்திருந்தாரு. வேலை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் ரகுபதி இருக்கார் இல்லையா, ஸோ ரகுபதி விசஸ் செங்கோட்டையன் அப்படின்றதுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பெரிய கிளாஷா போயிட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியாவை வச்சுதான் வந்துட்டு தாவேக்கா வின் பண்ணிட்டாங்க, சோசியல் மீடியாவில் வந்துட்டு பொய்யா போட்டு வின் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான்.
நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்ல அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, கடுப்பானதோட மட்டும் இல்லாம எந்திரிச்சு உங்ககிட்ட தாங்க எல்லா சோசியல் மீடியாவுமே இருக்கு, எங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா சன் டிவில ஆரம்பிச்சு வந்துட்டு பார்த்தோம்னா பல டிவி நிறுவனங்கள் திமுக இருக்கு இல்லையா, திமுக கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க தான் வந்துட்டு சோசியல் மீடியாவை வச்சிருந்தும் தோத்துருக்கீங்க, எங்கள்கிட்ட சோசியல் மீடியாலாம் கிடையாது, மக்கள் நம்பிக்கை தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரிப்ளைய கொடுத்திருந்தாப்புல. மூணாவது நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாட்டரி பணம் இருக்கு இல்லையா, லாட்டரி பணம் 900 கோடி ரூபாய் அப்படின்றத திமுக தான் வாங்கியிருந்தாங்க. உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு உதயநிதி அப்படின்ற கொஸ்டினை முன் வச்சிருந்தாரு. சோ உதயநிதி நினைச்சிருந்தாரு அப்படின்னா அதை கொஞ்சம் சிம்பிளா கடந்து போயிருந்திருக்கலாம், இல்ல தேவையில்லாம வார்த்தைகள் அப்படின்றத விடாம இருந்திருக்கலாம். பணம் ஏன்பா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போக அதை கொடுத்தது வந்துட்டு அவர் மாமனார் தான், அதாவது ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, சோ மாமனார் தான், நீங்க போய் மாமனார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதவுக்கு என்ன பேச சொல்லியா கொடுக்கணும், எனக்கு வந்துட்டு அது தெரியாது, கொடுத்தது வேணா அவரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், ஆனா வாங்கினது என்னமோ உங்க அப்பா தானே, உங்க அப்பா வந்துட்டு இங்க சட்டமன்றத்துக்குள்ள இல்ல, இருந்திருந்தா வந்துட்டு வேற, உங்க அப்பா சட்டமன்றத்துக்குள்ள இல்லாததுனால வீட்டுல போய் தேடி பாருங்க, வீட்டுல இருப்பாரு, அவர்கிட்ட போய் எதனால வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு, தெளிவா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அண்ணனை அட்டாக் பண்ணதோட மட்டும் இல்லாம அங்கிளையும் சேர்த்து அட்டாக் பண்ணியிருந்தாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம். நாலாவதா மறுபடியும் அண்ணன் ரகுபதி இருக்கார் இல்லையா, திமுக தரப்புல வந்துட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகழ் பாடிக்கிட்டே இருந்தாப்புல. சோ ஸ்டாலின் இங்க வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அவர் வந்துட்டு எதெல்லாம் இருக்காரு தெரியுமா, மகளிர் உரிமை தொகை மூலியமா ஒவ்வொரு பெண்களுடைய வீட்லயும் இருக்காரு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இலவச பயண திட்டம் இருக்கு இல்லையா, அதுல இருக்காரு, காலை உணவு திட்டத்துல இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லி அடுக்க அண்ணன் மரிய வில்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல மட்டும் ஸ்டாலின் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் மேல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 1,20,000 சொச்ச ரூபாய் கடன் அப்படின்றது இருக்கு. அவங்க தலைவரை எங்க தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க? இதுக்கும் வந்துட்டு ஸ்டாலின் தான் காரணம். அந்த கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் தான் காரணம், அந்த கடன்கள்லையும் ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ரிப்ளைய கொடுத்திருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான், அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். தொடர்ந்து ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, ராஜ்மோகன், அதை தாண்டி வந்துட்டு ஆதவ அர்ஜுனா, சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே திமுகவை போட்டு சட்டமன்றத்துல பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக இருக்கும்போது வந்துட்டு அதிமுக தலைவர்களை ஆக்ரோஷமா திமுக தலைவர்களோ, முக்கியமா வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணன் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு அடுத்தடுத்து பேசி ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாப்ல, கவுண்டர்லாம் கொடுத்து. ஆனா இன்னைக்கு உதயநிதி என்ன பேசினா வந்துட்டு பார்த்தோம்னா அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு கவுண்டர் கொடுத்ததுனால உதயநிதியினுடைய அந்த சட்டமன்ற பேச்சு அப்படின்றது எடுபடாம போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 நாளா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு எதிர்கட்சியையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு தனி தீர்மானம் அப்படின்றதையும் நிறைவேற்ற இருக்காங்க. மாநிலங்களுக்கான வருவாய் நிதி பகிர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு முறையா பகிர்ந்து கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது முறையற்ற முறையில வந்துகிட்டு இருக்கு. முறையற்ற முறையில மீன்ஸ் வர வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. சோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முறைப்படுத்தி அந்த வருவாய் நிதி பகிர்வு அப்படின்றத வரவேண்டிய அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற தனி தீர்மானத்தையும் தாவேகா சட்டமன்றத்துல இயற்ற இருக்காங்க. சோ நீங்க இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வை பார்த்திருந்தீங்கன்னா எந்த விஷயத்த பார்த்து ரொம்ப சிரிச்சிங்க ரசிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே